ஒன் ஸ்டெப் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய டெஸ்ட் சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் தான் சமூக நீதி அப்படின்ற ஒரு பாடம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்முடைய தமிழக அரசு கூட அடிக்கடி சமூக நீதி அப்படின்ற வார்த்தையை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சமூக நீதி அப்படின்றதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்றது தான் சமூக நீதியினுடைய உட்கருத்து, பொருள் எல்லாமே. இது அரசியல் ரீதியிலாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியில இருந்தாலும் சரி, மக்களிடையே அந்த ஏற்றத்தாழ்வை குறைத்து சமமான நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அப்படின்றதனுடைய பொருளே. ஓகே, இப்போ லெசனுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போயிடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த லெசன்ல நான் முக்கியமான விஷயங்கள மட்டும் தான் குடுத்திருப்பேன். ஓகேவா? நமக்கு கொஸ்டின்லாம் எங்கிருந்து கேட்குறாங்க, அந்த பகுதியில இருந்து மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த நோட்ஸ ரெடி பண்ணியிருப்போம். இந்திய அரசமைப்பு சட்டம் 1949 பிரிவு 15(4)ல என்ன சொல்லுது அப்படின்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்ட விதி 29(2) தடையாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓபிசி கம்யூனிட்டியில வரக்கூடிய எல்லாருமே, ஓகேவா, இவங்களுக்கான ஒரு சிறப்பு திட்டங்கள் அல்லது சலுகைகளை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசமைப்பு சட்ட விதி 29(2) தடையா இருக்காது அப்படின்றத இங்க பதிவு செய்யறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1949 பிரிவு 16(4) அது என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காது. யாருக்கு தடையாக இருக்காது அப்படின்னா, அரசுக்கு தடையாக இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 1992 டிசம்பர் 18 வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான வருடம். ஓகேவா? அடுத்து நம்ம கொஸ்டின் ஏரியா பார்க்க போறோம். இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜான் ரால்ஸினுடைய நீதி கோட்பாடு. ஓகேவா? இந்த ஜான் ரால்ஸினுடைய நீதி கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, சமத்துவத்தை கோருகிறது. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை ஜான் ரால்ஸினுடைய நீதி கோட்பாடு அப்படின்றது நமக்கு பிரதிபலிக்குது. இந்த ஜான் ரால்ஸின் இருக்கார்ல, அவருடைய படைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பொறுத்துகளை கேட்டுட்டே இருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த கொஸ்டினை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அவருடைய நீதி கோட்பாடு, ஓகேவா, எந்த ஆண்டு இந்த படைப்பு வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னா 1971. நேர்மையான நீதி வந்து பார்த்தீங்கன்னா 1985, அரசியல் தாராளவியல் 1993, மக்களின் சட்டம் 1993. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான புத்தகங்களா பார்க்கப்படுது. யாருடையது அப்படின்னா ஜான் ரால்ஸினுடையது. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தந்தை பெரியாரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அவர் சொன்ன ஒரு கூற்று, மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பெரியார். ஓகேவா? மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பெரியார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. தென்னாப்பிரிக்கா மக்களாட்சியாக மாறியது எப்போ அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டிட்டு அது மக்களாட்சியாக மலர்ந்த ஆண்டு எப்போன்னு கேட்பாங்க, 1994. ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. இந்த இந்தியாவினுடைய சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது எது அப்படின்னா சென்னை மாகாணம் தான். சென்னை மாகாணத்தில் இருந்த நீதி கட்சியினுடைய அந்த ஆட்சி காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த சமூக நீதி பற்றிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கழகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்க ஆட்சி வரைக்கும் இந்த சமூக நீதி அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப மேலோங்கி பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே, 1835 இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்பாங்க, 1835. ஓகேவா? ரயத்வாரி முறையை ஆய்வு செய்ய பணிக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ்.
இது ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி நம்ம டீப்பா அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? இது 2த்துக்கும் வித்தியாசம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரயத்வாரி முறையை ஆய்வு செய்ய பணிக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி யாருன்னு கேட்பாங்க. பிரான்சிஸ் எல்லிஸ். அதே மாதிரி சென்னை மாகாணத்துல ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர். ஓகேவா? ரயத்வாரி முறையை ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்தவர். அதுக்கப்புறம் அதை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. தாமஸ் மன்றோ ரொம்ப முக்கியமானவர். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமை. ஓகேவா? சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களை வந்து சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களை எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா, இதுல ஆண்டு கொஞ்சம் தப்பா இருக்கும். என்ன அப்படின்னா 1895. ஓகேவா? அதான் கரெக்ட். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரா அப்போது யார் இருந்தா அப்படின்னா திரிமன் கிரே இருந்திருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செய்யறாரு. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா 1892ல அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி ஆங்கிலேயர்களால் பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதை குறித்து தான் அந்த அசுரன் படம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மைய கருத்தா வச்சு எடுத்திருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கான பள்ளிகளை பஞ்சமர் பள்ளி என அழைக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இந்த பஞ்சமர் பள்ளி அப்படின்றத ஆதி திராவிடர் பள்ளி என அழைக்கப்பட வேண்டும் என 2 பேர் வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஒன்னு அயோத்திதாச பண்டிதர், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மா சிங்காரவேலர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்க கூடாது என உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க. அது எப்போன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1854 நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருப்பாங்க. அடுத்ததா 1865 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நேரடியாக ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்க கூடாது, அவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த ஆணை அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கும். 1892 சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இதுல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்றதான் அதனுடைய பொருள். ஓகேவா? அப்ப 1892 சென்னை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஆணை வந்து வெளியிடப்படுது. அந்த ஆணை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 128ல 2 என அழைக்கப்படுது. ஓகேவா? அந்த ஆணை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா 128ல 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அழைச்சிருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது நீதி கட்சி. நீதி கட்சி இல்லாம எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காது டிஎன்பிஎஸ்சில. ஓகேவா? இதை பத்தி அடுத்து தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீதி கட்சியில இந்த சமூக நீதி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ 1913 அலெக்சாண்டர் கார்டியூ அவருடைய தலைமையிலான ராயல் ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் வந்து பாத்தீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை மாகாணத்துக்கு வராங்க. ஓகேவா? இந்த ராயல் ஆணையம் சென்னை மாகாணத்துக்கு வரும்போது அவர்களிடம் ஏராள விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அளிக்கப்படுது. அதுல நீதி கட்சியின் சார்பாகவும் என்ன பண்றாங்க விண்ணப்பங்களை அளிக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை மாகாணம் மட்டுமில்லாது ரங்கூன் திராவிட சங்கம். ஓகேவா? அங்கேயும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சங்கத்தின் சார்பாக விண்ணப்பங்கள் வந்து அளிக்கப்படுது. அப்போ அதன் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர் சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம் நாயர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த அறிக்கையை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறிக்கையை யார் வெளியிடுறா அப்படின்னா சர் பி தியாகராயர் வெளியிடுறாரு. ஓகேவா? இந்த அறிக்கைக்கு என்ன பேர் அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை. இந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா குறைவான மக்கள் தொகை கொண்ட பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அது படிப்பா இருந்தாலும் சரி, அரசு பணியாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்ப அந்த பிராமணர்களுக்கு எதிராக இந்த அறிக்கை அப்படின்றது ரெடி பண்ணப்பட்டு இந்த பிராமணர்களால மற்ற மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த பிராமணர் இல்லாத அறிக்கையில சொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த அறிக்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வெளியிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சர் பி தியாகராயர், பிட்டி தியாகராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணாரு வெளியிட்டிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 1916 பிராமணர் அல்லாதோர் நலன் காக்க சர் பி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. ஓகேவா? என்ன இயக்கத்தை தொடங்குறாங்க? தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த இயக்கத்தினுடைய பெயர்ல ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு இதழ் வந்து வெளியானது.
பின்னாட்கள் அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா நீதி கட்சியா மாறி இருக்கும். ஓகேவா? அந்த அஹ், தென்னிந்திய தென்னிந்திய சுதந்திர சங்கம் இருக்குல்ல, அது என்னவா பின்னாடி மாறி இருக்கும் அப்படின்னா நீதி கட்சியா மாறி இருக்கும். அந்த நீதி கட்சி தான் என்ன பண்ணுது, ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு இதை வெளியிட்டிருப்பாங்க. அப்போ இவ்வியக்கம் பிராமணர் அல்லாத மக்கள் மத்தியில கல்வி, வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுத்து விழிப்புணர்வு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க. எந்த அமைப்பு? நம்ம முன்னாடி பார்த்த அந்த தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேவா? அது பின்னாட்கள்ல என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கமா மாறி இருக்கும். அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா நீதி கட்சியா பின்னாட்களில் மாற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த அமைப்புகளுடைய முக்கியமான அந்த நோக்கம், பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில கல்வி, வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாரி உயர்கல்வியில் ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஓகேவா? உயர்கல்வியில ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்து ஓகேவா? இப்ப நம்ம வந்து உயர்கல்வி பயிலணும் அப்படின்னா, அங்க ஆங்கிலம், சமஸ்கிருதம் இந்த 2 மொழிக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அத என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழமையான மொழிகளை அதாவது தமிழ் மொழிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனுமதிக்கணும் அப்படின்றத அங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப நீதி கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது சம்பந்தமா 1915ல அரசுக்கு என்ன பண்றாங்க? மனு கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அதாவது தென்னிந்திய நல உரிமை கழகம் பின்னாட்கள்ல என்னவா மாறி இருக்கும்? நீதி கட்சியா மாறி இருக்கும். ஓகே. அதே மாரி 1917ல் இந்தியா வந்து தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதவர் மற்றும் சிறுபான்மை மதத்திற்கான உறுதிய பிரதிநிதித்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொடுக்கணும் அப்படின்றத இங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை 1921. இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1921 நீதி கட்சியினுடைய ஆட்சியில வெளியிடப்பட்டிருக்கும். அரசு பணியிடங்களில் அரசு பணியிடங்களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு 1921ல் தீர்மானம் நிறைவேறியது. இது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்ற நிலையை கருதி அவங்களுக்கு என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பாங்க. எதுல அப்படின்னா முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணையில. அப்ப கிறிஸ்துவர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஓகேவா, முகமதியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணியில அமர்த்தப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஒவ்வொரு வகுப்புக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இடஒதுக்கீட பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தீர்மானத்தை யார் கொண்டு வரா அப்படின்னா சட்டசபையில முனுசாமி அப்படின்றவர் கொண்டு வராரு. அப்ப அவர் என்ன ஒரு சொல்றாரு அப்படின்னா, 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் அது 75% அளவு மக்களை அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கும் வண்ணம் இவ்வாணை என்ன பண்ணுது, அமல்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சட்டப்பேரவையில யார் இதை கொண்டு வரா? முனுசாமி அப்படின்றவர் கொண்டு வர்றாரு. ஓகேவா? இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து ஒருத்தர் பேசுறாரு. யார் அப்படின்னா ஆர்.கே. சண்முகம். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பார். யாரு? ஆர்.கே. சண்முகம். இந்த தீர்மானத்தை அவர் தான் என்ன பண்றாரு, முன்மொழிஞ்சு பேசுறாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து ஒருத்தர் சட்டப்பேரவையில பேசியிருப்பார். யார் அப்படின்னா சி நடேசனார். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. யாரு? சி நடேசனார். அப்ப பாருங்க, இந்த தீர்மானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரவர் யாருன்னா முனுசாமி. ஓகேவா? அதை முன்மொழிந்து பேசியவர் யாருன்னா ஆர்.கே. சண்முகம். வழிமொழிந்து பேசியவர் யார் அப்படின்னா சி நடேசனார். ஓகேவா? இவங்களுடைய கூற்றுகள்லாம் ரொம்ப முக்கியமானது இதுல. அடுத்தா காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கி வந்த தந்தை பெரியார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நீதி கட்சியினுடைய இந்த கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவிச்சிருப்பார். ஓகேவா? பின்னாட்கள்ல 1925ல காஞ்சிபுரத்தில் நடத்துல காங்கிரஸ் மாநாட்டுல அரசு, கல்வி, வேலை வாய்ப்புகள்ல வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த தீர்மானத்தை காங்கிரஸே என்ன பண்ணும், பலமா எதிர்த்து இருக்கும். அதனால பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 25ல கொண்டு வரப்பட்ட அந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் எதிர்த்துக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்திருப்பாரு. வெளில வந்தா என்ன பண்ணிருப்பாரு, சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? ஓகே. 1928 ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ஈரா முத்தையா.
அவர்களுடைய தலைமையில நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணை மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. அப்போ யாருடைய பதவி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அரசாணையில நிரந்தரமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஈரா முத்தையா எந்த ஆண்டு அப்படின்னா 1928. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முதல் சட்ட திருத்தம். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் சட்ட திருத்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய சுதந்திரம் அடைந்து இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த சட்ட பிரிவுகளை காட்டி தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை இருக்குல்ல, அதனால ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டிருப்பாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செண்பக துரைராஜன். அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1951 உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறார். அப்ப இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய அந்த வகுப்புவாரி ஆணையானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கு. ஏன் அப்படின்னா அரசியலமைப்புல சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அநீதி இழைக்கப்படுது. எதனால அப்படின்னா அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தால அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இது சட்டத்திற்கு புறம்பானது என தீர்ப்பளிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட வந்த அந்த வகுப்புவாரி முறை வந்து ரத்து செய்யப்பட்டது. யாருடைய வழக்குல அப்படின்னா செண்பக துரைராஜனுடைய வழக்குல. அப்போ உடனே தந்தை பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா இதற்கு எதிர்வினையா அரசியலமைப்புல சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத வச்சிருப்பார். அப்போ அப்போதைய முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதியா இருந்த பெரியாரும் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த காமராஜர், பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், ஓகேவா, இவங்களுடைய பெரும் முயற்சியால் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வந்து செய்யப்படுது. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கு மீண்டும் இடஒதுக்கீடு பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அதுல கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அதுவும் நிறைவேறப்பட்டிருக்கும். அப்ப அரசமைப்பு சட்டப்பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கலாம் என அதிகாரம் வந்து வழங்குது. யாருக்கு? அரசுக்கு. ஓகேவா? அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சிருப்பாங்க. அப்ப முதல் சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு. அடுத்தா பாருங்க. இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கு பின் தமிழ்நாட்டில் 1951 எந்த நிலையில இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடு வந்து நடைமுறையில இருந்தது. எப்போ அப்படின்னா 1951. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. அப்ப கருணாநிதியோடைய தலைமையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துல சட்டநாதன் கமிஷன் ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராயறதுக்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சட்டநாதன் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சிருப்பாரு. ஓகேவா? அந்த கமிஷன் அடிப்படையில 1971 இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டநாதன் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப அவருடைய பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 11% இந்த இடஒதுக்கீடு வரம்பு என்ன பண்ணும்? மாற்றி அமைக்கப்படும். இப்போ இது எப்போ அப்படின்னா 1971 இந்த நிலையில இருக்கும். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் 51 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இருந்திருக்கும். ஆனா சட்டநாத கமிஷனுடைய அறிக்கை அடிப்படையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது இன்னும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேவா? பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இந்த இடஒதுக்கீடு வரம்பு வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இது என்ன பண்றாங்க அப்படின்னா சமூக நலத்துறை இருக்குல்ல, அவங்களுடைய அரசாணையில வந்து பாஸ் பண்றாங்க. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1156, ஓகேவா, 2/2/1979 ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கப்படுது. அப்ப அந்த ஆணையின் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்காங்கல்ல அவங்களுடைய குடும்ப வருமானம் 9,000 என நிர்ணயிக்கப்பட்டு பின்னாடி இந்த அரசாணையை திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப பெறப்பட்ட அல்ல சில திருத்தங்களை மேற்கொண்டு திரும்ப புதிய ஆணையை பிறப்பிச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ சட்டநாத கமிஷன் எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. யார் முதல்வராக இருந்த போது அமைக்கப்பட்டது, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ புதிய ஆணைப்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வரம்பு 31% இருந்து எவ்வளவு உயருது? 50% உயருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அன்றைய காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு ஒரு 18%. மொத்தம் எவ்வளவோ இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா உயருது அப்படின்னா 68% உயருது. ஓகேவா?
இதுவே 1989ஆம் ஆண்டு பழங்குடியினருக்கு தனி ஒதுக்கீடு கோரி தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப அந்த தீர்ப்பு அடிப்படையில பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, தாழ்த்தப்பட்டோருக்கு ஒரு 18%, பழங்குடியினருக்கு 1% என நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடுடைய அளவு எவ்வளவோ மாறுது, 69% மாறுது. ஓகேவா? அடுத்ததா இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 2 ஆணையங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். ஒண்ணு காக்கை கலேக்கல் ஆணையம், இன்னொன்னு மண்டல் ஆணையம். இப்போ இந்த மண்டல் ஆணையம் அதன் அடிப்படையில மத்திய அரசினுடைய ஒதுக்கீடு இதுதான் நம்ம பார்க்க போறோம். விபி சிங் இருக்காருல்ல, அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா மண்டல் ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை அவர் ஏத்துப்பார். ஓகேவா? ஆனா மண்டல் ஆணையம் மொராஜி தேசாய் இருக்காருல்ல, அவருடைய ஆட்சி காலத்துல பிரதமரா இருக்கும்போது அமைக்கப்பட்டது தான் மண்டல் ஆணையம். ஓகேவா? அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடப்பிலே வச்சிருப்பாங்க. அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா விபி சிங், ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா? இதுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர். சமூக நீதியை காத்ததுல ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா விபி சிங். இதன் அடிப்படையில மத்திய அரசின் வேலைகள்ல பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசு ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. யாரு? மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அடிப்படையில. அப்ப இதை எதிர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு, இந்திரா சஹானி. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இடஒதுக்கீட்டு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறும் வகையில் அமைந்துள்ளது. எனவே இந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, வாதிட்டு இருப்பாரு. அதாவது இந்திர சகானி விசஸ் இந்திய யூனியன், இந்திய ஒன்றியம் அப்படின்ற ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இது விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் 27% இடஒதுக்கீடு செல்லும் என தீர்ப்பளிக்குது. மேலும் இடஒதுக்கீட்டு அளவு 50%க்கு மேல் செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும், ஆனால் 50% இடஒதுக்கீட்டு விலக்கு உண்டு, 50%க்கு மேலே நீங்க கொடுக்கலாம், ஆனா 50% தாண்டி போகக்கூடாது அப்படின்ற 2 மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பகுதி, ஓகேவா, ஒரு பகுதியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 50% மீறக்கூடாதுன்னு, இன்னொரு பகுதியில அதுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்ற ஒரு 2 கருத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கு. அப்ப இந்த இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினரா இருந்த KN விஜயன் அவர் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறார். இப்போ அவருடைய வழக்கு அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50%க்கு மேல் இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஒண்ணு விதிக்குது. ஓகேவா? அப்போ 1951 ஒரு சிக்கல் எழுந்ததா, செண்பக துரைராஜன் வழக்கு. அந்த வழக்கு அடிப்படையில இடஒதுக்கீடை ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போ விஜயனுடைய வழக்கு அடிப்படையில பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியில இந்த இடஒதுக்கீடை 50%க்கு மேல பின்பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு சிக்கலும் வந்துருச்சு. அப்போ அன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 31C, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் 31C. ஓகேவா? இது மக்கள் நல அரசு பேணுவதற்காக அந்த அரசு நெறிவுறுத்த கோட்பாடு அப்படின்றது இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். அப்ப அதை பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒண்ண தமிழக சட்டப்பேரவையில வந்து தாக்கல் செய்யறாங்க. எப்போ அப்படின்னா 1993, ஓகேவா, 30/12 வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல பின்பற்றப்பட்ட வந்த 69% இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு அரசுடைய தனி சட்ட மசோதா இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கிறாரு. எப்போ ஒப்புதல் கொடுக்கிறாரு அப்படின்னா 1994, ஓகேவா, 7ஆம் மாசம் 19ஆம் தேதி வந்து அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அரசியலமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த அட்டவணையில சேர்க்கப்பட்டது அப்படின்னா 9வது அட்டவணையில வந்து இதை சேர்க்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் வந்து 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா முன்மொழியப்பட்டு அது நிறைவேற்றப்படுது. நிறைவேற்றப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 9வது அட்டவணையில வந்து இது இணைக்கப்படுது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் வந்து தலையிட முடியாத அளவுக்கு, ஏன் அப்படின்னா நம்ம அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுல நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்போ அதன் அடிப்படையில இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு இது என்ன பண்ணுது, 9வது அட்டவணையில வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ இந்த சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததை அறிவிக்கிறாங்க. எப்போதுல அப்படின்னா அரசினுடைய அரசிதழ்ல வந்து அறிவிக்கப்படுது.
1992 நவம்பர் 16ஆம் தேதி முதல் இச்சட்டம் என்ன பண்ணுது, முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததை அறிவிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953ல அமைக்கப்படுது. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆர்டிகல் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அமைப்பார் அப்படின்னா ஆர்டிகல் 340 அடிப்படையில் அமைப்பார். ஓகேவா? ஓகே. அப்ப முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைமை யாருடைய தலைவரா இருக்காரு அப்படின்னா காக்கா கலேக்கர் தலைவர். ஓகேவா? அதுல உறுப்பினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு தலைவர் பிளஸ் 10 உறுப்பினர்கள், மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பாங்க, 11 பேர். ஓகேவா? அப்ப இந்த குழுவினுடைய அறிக்கையை யார் பாராளுமன்றத்தை தாக்கல் செய்யறா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யறாரு. இரண்டாவது ஆணையம், இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1979ல அமைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையம். இதுவரைக்கும் 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 79ல அமைக்கிறாங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். ஓகேவா? அப்ப அவருடைய தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்படுது. அப்போ யார் பிரதமரா இருந்தா அப்படின்னா மொரார்ஜி தேசாய் இருந்தார். ஓகேவா? அப்ப இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய செயலாளர் யாருன்னு கேட்பாங்க, எஸ்.எஸ். கில்லு. எஸ்.எஸ். கில்லு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலாளராக இருந்திருப்பாரு. தலைவர் யார் அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக மற்றும் கல்வி அடிப்படையில், ஓகேவா, பின்தங்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளது அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பாரு. அப்ப மண்டல் தன்னுடைய முகப்பு உரையில, ஓகேவா, அந்த அறிக்கையினுடைய முகப்பு பக்கத்துல சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதுல முக்கியமான விஷயம் மெட்ராஸ் மாகாணம் இருக்குல்ல, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு முன்னோடியா இருந்துச்சுன்னு தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருந்தது அப்படின்றது அவருக்கு பதிவு செஞ்சிருப்பாரு. ரொம்ப முக்கியமான வாக்கியம் இது. ஓகேவா? அப்படியே இந்த இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய பரிந்துரை பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணியில 27% வழங்கிடணும் அப்படின்ட்டு மண்டல் வந்து பரிந்துரைச்சிருப்பாரு. இதை தான் என்ன பண்ணிருப்பாரு, விபி சிங் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. அப்ப இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு 1990ல, ஓகேவா, விபி சிங் என்ன பண்றாரு அப்படின்னா 27% இடஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 1990ல வந்து அமல் செய்யப்படுது. 13/8/1990 முதல் என்ன பண்றாங்க, அமல் செய்யறாங்க. ஓகேவா? இதனுடைய சில பின்னணி வரலாறு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா சகானி விசஸ் இந்திய யூனியன் வழக்கு. ஓகேவா? இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த வழக்கை சிறப்பா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மண்டலக்குழு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களை தவிர்த்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மொத்த மக்கள் தொகையில் 52% அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அரசு பதவியில 27% இடஒதுக்கீடு செய்தால்தான் அது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா ஓபிசி. ஓகேவா? மொத்தம் 30% இடஒதுக்கீடு ஆகும் என இந்த ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அப்போ 1980ஆம் ஆண்டு மண்டல் ஆணையம் தன் அறிக்கையை வந்து அப்போதைய உள்துறை அமைச்சரா இருந்த யாருக்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா ஜெயில் சிங் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு 10 வருஷம் வந்து கிடப்புல இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுது 1982, 83ல. ஓகேவா? விவாதம் மட்டும்தான் நடந்திருக்கும். அதன் மீது எந்த ஒரு செயல்பாடும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காது. அப்போ 10 ஆண்டுகள் இந்த மண்டல அறிக்கை உள்துறை அலுவலகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் விபி சிங் தான் இதை என்ன பண்ணிருப்பாரு, நடைமுறைப்படுத்தியிருப்பார். அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் கொண்ட அமர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல வந்து என்ன பண்றாங்க, ஆஜராகிறாங்க. ஓகே, 17 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை வழங்குறாங்க. இதுல பெரும்பான்மையான நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1992ஆம் ஆண்டு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதை உறுதி செஞ்சிருப்பாங்க. அதுதான் இங்க சொல்ல வராங்க. 1993 செப்டம்பர் 8ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஒப்பந்தம் வந்து அதுக்கப்புறம் மேற்கொள்ளப்படுது. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க.